ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் எடுத்தோன்னே ராஜி வீட்டை காமிக்கிறாங்க. ராஜி வீட்டில் போர்க்களமே வெடிக்குதுங்க. உன்னை இப்படியாடா வளர்த்தோம், ஏன்டா இந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க, இல்லை நான் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை, நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். உடனே முத்து சாருக்கு கோவம் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டாரு. ஒரு அடி அடித்தோடனே அமைதியாக இருந்தவர், அதாவது குமாரோட அப்பா, ரெண்டாவது அடி அடித்தோடனே அண்ணா போதும் நிறுத்துங்க, உங்கள் பிள்ளையை கடத்திட்டாங்கிறதுக்கோசரம் என் பிள்ளையை நீங்கள் போட்டு அடிப்பீங்களான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே பிரிவு வந்துருச்சு. என்ன வார்த்தை சொன்ன, சொந்தத்தையே இதுக்கு தான் நம்பக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு என் வீட்டு கண்ணு கட்டி என்னோட மல்லு கட்டி ஏமார்வ முட்டுதடி கண்மணின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்டாரு. பாட்டை போட்டுவிட்டு சோகமாக தெரிய பாட்டி ஒன்னே இதை பார்த்துட்டு, என்னடா உங்கள் அண்ணனை போய் எதிர்த்து பேசியாடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே கொட்டுறேன்டா அப்படின்னு நறுக்குன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. கேள்வி மேலே கேள்வி கேட்டதுன்னா, இந்த வயசான காலத்தில் உன்ட்டே என்னால் முடியலன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. குடும்பத்தை எப்படி பிரிக்க ட்ரை பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோத்துக்கு காரணம் ராஜி தான் கோமாயிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ராஜியை பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு இவர் வந்துட்டு காவல் இருக்காராமா. கேட்டால் உங்கள் அண்ணன் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்ல, அவங்க இருந்துட்டு ஏன் அண்ணன் எங்கே தட்டினா என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும், நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இன்னொரு பக்கம் செந்தில் அப்படி தாங்க காவல் இருக்காரு. யாருக்காக? நம்ம மீனாவுக்காக அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. ஆளுக்கு அவங்க காரியத்தில் குறியாதாண்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரு பக்கம் இருக்க. வீட்டுக்கு வந்தோடனே கோமதி அம்மா வாத்தனம் தாங்க முடியாமல் கத்திக்கிட்டே இருக்க, அந்த டைம் பார்த்து தங்கமயில் யாரை கடத்த ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி கேட்க, மணமகள் அறையில் நாங்கள் தானே படுத்திருந்தோம், அப்போ உங்களை தான் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு பதறுது நம்ம தங்கமயிலுக்கு. இவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு இப்போ பாரு எப்படி பதறான்னு சொல்லி நமக்குன்னொன்னே கொஞ்சம் துடிக்கும்ல எக்ஸ்ட்ரா, அந்த பயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க. அதாவது மித்தவங்களுக்கு நடக்கும்போது பிரச்சனை வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும், நம்மக்கிட்ட வந்தால் தானே பெருசாக தெரியும். இதை நினச்சி தங்கமயில் பதறதுன்னு, ஐயோ நெஞ்சோலி வந்து என்ன செத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு பயமுறுத்தி விட்றாங்க இவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்